வருவாய்த்துறை அலுவலர்கள் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் தொடங்கியிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த வேலைநிறுத்தம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பாஸ்கரன்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 315 தாலுகா அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய தாசில்தார் முதல் துணை தாசில்தார், வருவாய் அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் என ஒரு 14,000 பேர் இந்த வருவாய்த்துறையின் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். காலவரையற்ற வேலைநிறுத்தமாக அது இன்று முதல் நடைபெறுகிறது. இதன் காரணமாக வருவாய்த்துறையில செயல்படுத்தி வரக்கூடிய சான்றிதழ் வழங்கும் பணி, பட்டா உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விதமான சான்றிதழ் பணி, அதே நேரத்தில் பட்டா வழங்கும் பணி, வருவாய்த்துறை சார்ந்த நிவாரணம் வழங்குவது பல்வேறு விதமான பணிகளும் இந்த துறை மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக 315 தாலுகா அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய தாசில்தார், துணை தாசில்தார், வருவாய் அலுவலர்கள் 14,000 பேர் கால்வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக பல்வேறு அரசு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு உடனடியாக எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வருவாய்த்துறையுடைய அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் முருகையன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த வகையில் பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காலவரையற்ற போராட்டமாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சங்கத்தினர் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.